ஓவன் யூஸ் பண்ணாம குக்கர்ல ஹெல்த்தியா, சாஃப்ட்டா ஒரு குட்டி ராகி கேக் பண்ணலாம் வாங்க. ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் மிக்ஸுக்கு 1/2 கப் ராகி ஃப்ளோர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ட்ரை இன்கிரீடியன்ட்ஸை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் 1/4 கப் மில்க் எடுத்துக்கோங்க. 1/4 கப் ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜாகரி பவுடர், 1/4 கப் யோகர்ட், 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரை இன்கிரீடியன்ட்ஸை வெட் இன்கிரீடியன்ட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் க்ளீனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் லிட்டில் ரப்பர் ரிங்கையும் விசிலையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பவுடர்டு சால்ட்டை வந்து 1 இன்ச்சுக்கு குக்கரில் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ் வந்து எல்லா கேக் ரெசிபீஸ்க்கு நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். பேனில் ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. எனி கேக் பேன் இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்டீல் பேன் கூட ஓகே தான். இப்போ கேக் பேட்டரை பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டாப்பிங்ஸ்க்கு நான் கொஞ்சம் சாப்ட் ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கிட்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா இது வச்சுக்கலாம். இல்லைன்னா இன்னொரு பவுலை வந்து அப்சைட் டவுனாக வச்சுக்கலாம். கேக் பேனை அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களோட கேக் ரெடி ஆயிரும். குக் ஆயிருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு டூத்பிக் இல்லைனா ஃபோர்க் யூஸ் பண்ணிக்கோங்க. டூத்பிக் க்ளீனாக மைல்டு க்ரம்ஸோட வந்துச்சுன்னா உங்களோட கேக் ரெடி ஆயிடுச்சு. என்டையராக கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃபேமிலி கூட ஸ்நாக் டைமில் ஹாப்பியாக சாப்பிடுங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் எல்லா கேக் ரெசிபீஸுக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கு ஹெல்தியான ஸ்நாக் அண்ட் ஃபுட் ரெசிபீஸ்க்கு ஆஸ்லின் ஹெல்தி பைட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.